ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கார்னியா. நான் உங்கள் நியூரான். இனி நம்ம வந்து ரொட்டேட்டர் கஃப் அந்த கான்செப்ட் பார்க்கலாம். ரொட்டேட்டர் கஃப் வந்து இந்த ஷோல்டர் ஜாயின் கூட சம்மந்தப்பட்ட அந்த கொஸ்டின். ரொட்டேட்டர் கஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா அது என்ன அப்படின்னு ஒரு ஃபைப்ரஸ் ஷீத், ஒரு ஷீத் மாதிரி இருக்கும். அது எதனால் ஆகிருக்குன்னா ஒரு 4 மசில்னால் ஆகிருக்கு. என்னென்ன மசில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கேப்புலரிஸ், சுப்ராஸ்பைனட்டஸ், இன்ஃப்ராஸ்பைனட்டஸ், டீரிஸ் மேஜர். 4 மசில் எங்கே பார்த்தோன்னா இருக்கா, ரிலேஷன்ஸ் ஆஃப் ஷோல்டர் ஜாயிண்டில் பார்த்துருக்கோம். அதான் இது ரொட்டேட்டர் கஃப் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃபைப்ரஸ் ஷீத். எதனால் இருக்குது அப்படின்னா 4 மசில் வந்து ஃப்ளாட் ஆகிட்டு இந்த ரொட்டேட்டர் கஃப் ஃபார்ம் பண்ணும். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. அது பேர் என்னென்னா மஸ்குலோ டெண்டினியஸ் கஃப். ஓகேங்களா? இப்போது இந்த 4 மசிலோட ஆரிஜின் வந்து ஸ்கேப்புலால வந்து ஆரிஜின் ஆகும். எங்கே போய் இன்சர்ட் ஆகும்னா லெஸர் அண்ட் கிரேட்டர் டியூபர்குள்ளே போய் இன்சர்ட் ஆகும். இப்போ இது எப்படி வந்து இந்த ரொட்டேட்டர் கஃப் ஃபார்ம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு மசிலுமே அதோட ஆரிஜின்லேருந்து இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு ட்ராவல் பண்ணி வரும். வந்துட்டுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஃப்ளாட் ஆகிட்டு ஒன்றுத்துக்கு ஒன்று வந்து பெண்ட் ஆகிக்கும். அதே மாதிரி அந்த ஷோல்டர் ஜாயிண்டோட கேப்சூல் கூடயும் பெண்ட் ஆகிக்கும். இப்படி பெண்ட் ஆகிட்டு ஃப்ளாட் ஆகிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணும். அது பேர் தான் ரொட்டேட்டர் கஃப். அது ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பி அதோட இன்சர்ஷனில் போய் கிரேட்டர் அண்ட் லெஸர் டியூபர்குள்ளே போய் இன்சர்ட் ஆகிடும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் த கேப்சூல் ஆஃப் ஷோல்டர் ஜாயிண்ட். ஷோல்டர் ஜாயிண்ட்டோட கேப்சூலுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்க எங்கன்னா எல்லா இடத்துக்கும் கொடுக்கும், ஆனால் இன்ஃபீரியர் மட்டும் கொடுக்காது. நெக்ஸ்ட்டு எப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஹெட் ஆஃப் ஹியூமரஸ் வந்து ஸ்டெடியாக வச்சுக்கும். ஹெட் ஆஃப் ஹியூமரஸை ஸ்டெடியாக வச்சுக்கும். ஒரு ஆயிடுச்சாடா. நெக்ஸ்ட்டு வந்து அப்ளைட் அனாட்டமி வந்து பார்த்தோன்னா ரொட்டேட்டர் கஃப் டெண்டனைட்டிஸ்னு ஒன்று இருக்குது, ரொட்டேட்டர் கஃப் டேர்னு ஒன்று இருக்குது. ரொட்டேட்டர் கஃப் டேர்னால் என்னதுன்னா நம்ம ஷோல்டர் வந்து ரொம்ப யூஸ் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணும்போது அது டேர் ஆகிடும். அது அப்போ வர்றது ரொட்டேட்டர் கஃப் டேர். நம்ம அப்ளைட் ஆஸ்பெக்ட்ஸில் ஒன்று எழுதுனா போதும். ரொட்டேட்டர் கஃப் டெண்டனைட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா எதனால அப்படின்னா ரிப்பீட்டடாக நம்ம வந்து இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டை யூஸ் பண்ணிட்டே இருப்போம். இது ரொம்ப நேரமாக ரொம்ப காலமாக யூஸ் பண்ணிட்டு போது என்ன ஆகும்னா அந்த டெண்டான் வந்து ஒரு மாதிரி அந்த ஃபைப்ரஸ் ஷீட் இந்த மாதிரி தேஞ்சு போய்டல. அதான் வந்து ரொட்டேட்டர் கஃப் டெண்டனைட்டிஸ். எதனால் அப்படின்னா ஸ்விம்மிங்னால், கிரிக்கெட்டில் பவுலிங் போடும்போது, டென்னிஸ் ஆடும்போது இந்த நாளெலாம் நமக்கு வந்து இந்த ரொட்டேட்டர் கஃப் டெண்டனைட்டிஸ் வரும். ஓகேங்களா? தேங்க்யூ.